இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சற்று முன் வெளியான சில முக்கிய அறிவிப்புகள் பத்தி தாங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. அப்பதான் என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு முழுமையா புரியும். நீங்க இப்பதான் புதுசா டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை பாக்குறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போதான் நம்ம சேனலில் போடக்கூடிய புது புது தகவல்கள் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு ஹைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா யூபிஐ பயன்படுத்துகிற அனைவருக்குமே ஒரு புதிய மாற்றம் வந்து கொண்டு வர போகிறாங்க. அது என்ன மாற்றம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். மளிகை சாமான் வாங்க, காய்கறி வாங்க அல்லது ஆன்லைனில் ஷாப்பிங் செய்கிறதுக்கும் சரி, இப்படி எல்லா விஷயத்துக்குமே பெரும்பாலான மக்கள் வந்து யூபிஐ தான் பயன்படுத்துகிறாங்க. யூபிஐ பயன்பாடு வந்து அதிகரிச்சுட்டே இருக்குங்க. யூபிஐயை தான் முதன்மையான விருப்பமாக பயன்படுத்தி வராங்க. இந்த ஒரு நிலையில் ஆகஸ்ட் முதல் புதிய விதிகள் வந்து டிஜிட்டல் பரிவர்த்தனைக்காக அமல்படுத்தப்பட உள்ளது அப்படின்னு ஒரு புதிய தகவல் வந்து வந்திருக்கு. அதன்படி டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் ஊக்குவிக்கும் போன்பே, ஜிபே போன்ற செயலிகளுக்கு ஆகஸ்ட் முதல் சில புதிய விதிமுறைகள் வந்து நடைமுறைக்கு வரவுள்ளன அப்படின்னு ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு. இந்திய தேசிய கொடுப்பனவு கழகம் வெளியிட்டுள்ள புதிய வழிகாட்டு நெறிமுறைப்படி இனி ஒவ்வொரு பண பரிமாற்றத்திற்கு பிறகும் ஒரு வங்கி கணக்கில் எவ்வளவு இருப்பு இருக்கு என்பதை வங்கிகள் பயனர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு தகவல் வந்து வந்திருக்குங்க. இந்த விதிமுறை எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா பயனர்கள் தங்கள் இருப்பை அறிந்து பொறுப்புடன் செலவு செய்ய உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த ஒரு மாற்றம் எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா மக்கள் எல்லா பேருமே ஜிபே, ஃபோன்பே, ஸோ இந்த மாதிரியான செயலிகள் மூலமாக தான் எல்லா டிரான்சாக்ஷனும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதன்படி ஆகஸ்ட் முதல் புதிய வழிகாட்டு நெறிமுறை வந்து அமல்படுத்த போறதா தகவல் வந்து வெளியாயிருக்கு. அதாவது நம்ம வந்து ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளோட அக்கௌண்ட்ல எவ்வளோ பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது பயனர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மந்த்ல இருந்து அமலுக்கு வரவிருக்கிறதா ஒரு தகவல் வந்து வந்திருக்குங்க. ஸோ இந்த ஒரு அப்டேட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அடுத்த அறிவிப்பு என்ன அப்படின்னா 5 சவரனுக்கு கீழ் நகைக்கடன் பெற்ற பயனாளிகளுக்கு 100% நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்னு கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் தகவல் வந்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா 14,40,000 பயனாளிகளுக்கு நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு அமைச்சர் பெரியசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் நகைக்கடன் அப்படிங்கிறது தள்ளுபடி செய்யப்படும் என்றும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார். இதன் காரணமாக தகுதியான நபர்களை கண்டறிவதற்காக நகைக்கடன் பெற்றவர்களின் பெயர், கடன் பெற்ற கூட்டுறவு சங்கங்களின் விவரம், கடன் பெற்ற நாள், கடன் தொகை, கடன் கணக்கு எண், வாடிக்கையாளர் தகவல் குறிப்பு எண், குடும்ப அட்டை எண், ஆதார் எண், முகவரி, அலைபேசி எண் உள்ளிட்ட 51 விதமான தகவல்களை சேகரித்து தொகுக்கப்பட்டு கணினி மூலம் விரிவான ஆய்வு செய்யப்பட்டன. 2021ஆம் ஆண்டு பயிர்க்கடன் தள்ளுபடி பெற்றவர்கள் குடும்ப அட்டையின்படி இடம்பெற்றுள்ள குடும்பத்தினர், நகைக்கடன் தொகை முழுமையாக செலுத்தியவர்கள், 40 கிராமுக்கு மேற்பட்ட நகைக்கடன் பெற்ற குடும்பத்தினருக்கு தள்ளுபடி செய்யப்படாது என அறிவிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் 40 கிராமுக்கு மேற்பட்ட நகைக்கடன் பெற்றவர்கள், கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் மற்றும் அவர்தம் குடும்பத்தினர், கூட்டுறவு சங்கங்களில் உள்ள நிர்வாக குழு உறுப்பினர்கள் மற்றும் அவர்தம் குடும்பத்தினர், குடும்ப அட்டை எண்ணை வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்கள், ஆதார் எண்ணை வழங்காதவர்கள், தவறாக வழங்கியவர்கள், எந்த பொருளும் வேண்டாத குடும்பத்தினர், ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நிறுவனங்கள் மூலம் மொத்த எடை 40 கிராமுக்கு கூடுதலாக பெற்ற
குடும்ப அட்டைதாரர்கள் ஆகியோருக்கு நகைக்கடன் தள்ளுபடி இல்லை என்று அறிவிக்கப்பட்டிருந்துச்சுங்க. நகைக்கடன் தள்ளுபடி அரசாணையில் குறிப்பிடப்பட்ட தகுதி வாய்ந்த பயனாளிக்கு மட்டுமே சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. தள்ளுபடிக்கு தகுதியான பயனாளிகளை தேர்வு செய்து அவர்கள் அடமானம் வைத்த நகை மற்றும் தள்ளுபடிக்கான சான்றிதழை வழங்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் வரை அடமானம் வைத்தவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஐ. பெரியசாமி அவர்கள் அறிவித்துள்ளார். 14,40,000 பயனாளிகளுக்கு நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது என்றும் ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு. இதனாலே பாத்தீங்க அப்படின்னா சொன்னபடியே செஞ்சுட்டாங்களே அப்படின்னு மக்கள் எல்லாருமே தங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. 5 பவன் நகைக்கடன் அப்படிங்கிறது ஸ்டாலின் அவர்கள் தள்ளுபடி செய்ததாக மக்கள் எல்லாருமே ரொம்பவும் மகிழ்ச்சியோட இருக்காங்க. நகைக்கடன்களை தள்ளுபடி செய்வது தொடர்பாக தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டிருந்த நிலையில் அந்த நகைக்கடன்கள் வெற்றிகரமாக தள்ளுபடியும் செய்யப்பட்டது. ரூபாய் 6,000 கோடி நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டும் உள்ளது. அடுத்த அறிவிப்பு எது பற்றி அப்படின்னா, பயிர் நகை அடமான கடன் தள்ளுபடி தொகையில் ரூபாய் 1,104 கோடி கூட்டுறவு வங்கிக்கு விடுவிப்பு. அதாவது பயிர்க்கடன் நகை அடமான கடன் தள்ளுபடி தொகையில் ரூபாய் 1,104 கோடியை மத்திய கூட்டுறவு வங்கிகளுக்கு தமிழக அரசு விடுவித்துள்ளது. இதனால் நிதிச்சுமையில் இருந்து வங்கிகள் தப்பித்தன. அதே நேரம் மீதமுள்ள 2,185 கோடியை ஒதுக்க ஜூன் வரை ரிசர்வ் வங்கி கால அவகாசம் அளித்துள்ளது. தமிழகத்தில் 2021 ஆண்டு ஜனவரி 31 நிலவரப்படி கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற பயிர் நகை அடமான கடன் தள்ளுபடி செய்யப்படும் என அப்போதைய முதல்வர் பழனிசாமி அவர்கள் 110 விதியின் கீழ் சட்டசபையில் அறிவித்தார். அதன்படி 16,43,347 விவசாயிகளின் பயிர் நகை அடமான கடன் தொகை 12,110 கோடி தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்த கடன் தள்ளுபடி தொகையை மத்திய கூட்டுறவு வங்கிகளுக்கு அவ்வப்போது தமிழக அரசு விடுவித்து வந்தது. நிலுவைத் தொகையாக ரூபாய் 3,289 கோடியை வங்கிகளுக்கு வழங்காமல் அரசு வைத்திருந்தது. இந்த தொகையை 2025 மார்ச் 31க்குள் விடுவித்தால் மட்டுமே தேசிய வங்கிகளில் கூட்டுறவு வங்கிகள் கடன் பெற தகுதி பெறலாம் என ரிசர்வ் வங்கி தெரிவித்தது. இதையடுத்து தமிழக அரசு ரூபாய் 1,104 கோடியை வங்கிகளுக்கு விடுவித்து 2,185 கோடியை விடுவிக்க கால அவகாசம் வேண்டும் என கோரிக்கை வைத்தது. இதையடுத்து கடன் நிலுவைத் தொகை 2,185 கோடியை 2025 ஜூன் இறுதிக்குள் மத்திய கூட்டுறவு வங்கிகளுக்கு விடுவிக்க வேண்டும் என கால அவகாசம் அளித்து ரிசர்வ் வங்கி தமிழக அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது. இதை குறித்து மத்திய கூட்டுறவு வங்கி அதிகாரி ஒருவர் கூறியதாவது, நிதிச்சுமையில் தவித்த மத்திய கூட்டுறவு வங்கிகளுக்கு தமிழக அரசு நிலுவைத் தொகை 1,104 கோடியை விடுவித்தது வங்கிக்கு ஏற்பட இருந்த நிதி இழப்பு பிரச்சினையை சமாளிக்க உதவும். இதன் மூலம் மத்திய கூட்டுறவு வங்கி தொடக்க கூட்டுறவு கடன் சங்கங்கள் நிதி தட்டுப்பாடின்றி செயல்பட ஏதுவாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.